ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் அசத்தலான ருசியில் ஒரு பூண்டு குழம்பு காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பூண்டு குழம்பு நல்லா திக்காக வச்சு சுட சுட சோத்தில் அப்படியே காரசாரமான சோத்தில் நான் பசலைக்கீரை கூட்டு செஞ்சுருக்கேன், பாசிப்பருப்பு போட்டு. அதோடு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அசத்தலான ருசியில் இருக்கும். பக்கத்தில் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், அது ஒரு நாள் வீடியோ போடுறேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூண்டு குழம்பு செஞ்சிங்கன்னா வெளியில் வச்சுருந்தா 4-5 நாள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 15 நாளைக்கு மேலே வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும், கெட்டு போகாது சீக்கிரம். அவ்வளோ ஹாஸ்டலுக்கு போகிற பிள்ளைங்களாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வச்சு சாப்பிடலாம். இந்த பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வானலியில் எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் 5-6 போட்டிருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. இது பூண்டு குழம்புக்கு பூண்டு தான் நிறையா போடணும், அதனால் பூண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஜீரகம் போட்டுக்கோங்க, நச்சீரகம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு. வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை இப்போ சேர்த்துருக்கோம். இந்த ஜீரகம் கறிக்கிடாமல் நல்லா பொரிய விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஜீரகம் கறிக்கிடாமல் பார்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதை பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொரியட்டும். அது நல்லா வாசனை வரும், தெரியும் உங்களுக்கு ஜீரகம் பொரிஞ்சது. ஜீரகம் பொரிய விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சமயத்தில் நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி போடுறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் நீங்கள் பூண்டு குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான ருசியாக இருக்கும். இது எங்கள் அம்மாலாம் செய்கிற மெத்தட். இது அந்த காலத்தில் செய்வாங்க பெரியவங்கெல்லாம். இப்போ அதில் இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த உப்பை போட்டுட்டு இந்த தக்காளி நல்லா குழைய வேகணும். அது சீக்கிரம் வேகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு மூடி போட்டு வேக வைப்போம். மூடி போட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி வந்துடும். மூடி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ பல்ல குழைய வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி மசிய வேகணும். இந்த நம்ம வதக்கிறது இப்போ நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோம். இது தாளிப்பு கிடையாது. இந்த பொருள்லாம் நம்ம அரைச்சி குழம்புல சேர்க்க போகிறோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசிய வெந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போவோம். குழம்புக்கு நல்லெண்ணெய், செக்கிலாட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு கொத்து கறி வடகம், வெங்காய வடகம்னு சொல்கிறாங்க, அது போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பூண்டெல்லாம் ஒரு கிண்ணம் பூண்டு போட்டிருக்கேன் பாருங்கள். 3 முழு பூண்டை உரிச்சிருக்கேன். அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. கறி வடகம் இல்லாதவங்க கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதனால் இந்த கறி வடகம் போட்டால் தான் இந்த குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ நம்ம அதோட பூண்டு சேர்த்துருக்கோம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். பூண்டு வெங்காயமும் சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும், இந்த குழம்பு நல்லாயிருக்கும். பூண்டு குழம்புங்கிறதால பூண்டு நிறையா போட்டிருக்கேன். 3 முழு பெரிய பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கேன். நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் நல்லா சுருள வேகணும். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து நம்ம வாயில் சாப்பிட்றப்ப பஞ்சு போல் வாயில் வெங்காயமும் பூண்டும் கரையும். அதுதான் அந்த குழம்போட ருசியே உங்களுக்கு. இப்போ எண்ணெயிலேயே முக்கால்வாசி வேக வச்சுருங்க. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு இப்போ இதெல்லாம் பொடி சேர்க்க போகிறோம். கருகிடாமல் நம்ம வறுக்கணும். 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டிருங்க, தனி மிளகாய்த்தூள். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். இந்த மல்லித்தூள்லேயே நான் சோம்பு, ஜீரகம், மஞ்சள்லாம் போட்டு எப்போதும் அரைக்கிறது வழக்கம். அதனால் நான் செய்கிற குழம்புலாம் மஞ்சத்தூள் தனியாக சேர்க்க மாட்டேன். நான் அரைக்கிற மல்லித்தூள் நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குது. அந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளையும் நல்லா இந்த வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறணும். கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கும் இப்போயே. நம்ம இந்த சமயத்தில் நல்லா நான் ஒரு கைப்பிடி இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரவையே சேர்த்துப்போம். நம்ம வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம் சேர்த்து வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துப்போம்.
குழம்பு கொஞ்சம் இப்போ இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு எல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்துலேயே இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்திருக்கும் இப்போ உங்களுக்கு இது இப்போ சமயத்தில். இந்த பச்சை வாசனை போகட்டும். இந்த சமயத்தில் நல்லா ஒரு உருண்டை புளி வந்து இல்லை நெல்லிக்காய் அளவு சைஸு புளி எல்லாம் ஊற வச்சு கரைச்சி அதே இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு நான் புளியோடு கரைச்சிடுவேன். நம்ம ஆரம்பத்தில் வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் உப்பு போட்டுன்னா அந்த உப்பு பார்த்து போடுங்க. இப்போ மீதி குழம்புக்கு வேணுங்கிற உப்பை நான் புளியோட சேர்த்து கரைச்சிட்டேன். இப்போ அதையும் இந்த குழம்புல ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்ருங்க. மேலே இங்கேயுமா நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க விட வேண்டியது தான். கொதித்து வரட்டும். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா குழம்பு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போயே முக்கால்வாசி நல்லா குழம்பு கொதிச்ச சமயத்தில் ருசிக்கு நான் வந்து ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். வெல்லம் எப்போதும் போடுங்க. எப்போதும் இந்த மாதிரி பூண்டு குழம்பு காரமாக வைக்கிறப்ப வெல்லம் போட்டால் இனிப்பு நல்லாயிருக்கும். இதில் ஒரு கைப்பிடி தேங்காயை சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றுறேன். இதில் நம்ம இவ்வளோ பொருள் வதக்கி போட்டுருக்கிறதால நம்ம தேங்காய் சேர்த்தோன்னு குழம்பு வீணாக போகாது, நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. வெளியிலே வச்சுருந்தேன் 2-3 நாள் சாப்பிட்லாம். இப்போ தேங்காயும் சேர்த்துட்டேன், வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துட்டு இந்த சமயத்தில் மேலே வந்து கருவேப்பிலையை தூவி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் இவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர தான் குழம்பு நல்லா பக்குவமாக கொதிச்சிட்டுன்னு அர்த்தம். அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. இவ்வளவு தான் நான் சொன்ன மெத்தடில் இந்த வெங்காயம் மிளகு சீரகம் தக்காளியை வதக்கிட்டு அரைச்சி சேர்க்கறதால இந்த குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மழை காலத்துக்கு நல்லா சூடாக சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நாக்குக்கு நல்லா இதமாக இருக்கும், குளிருக்கும் நல்லா இதமாக இருக்கும், செரிமான பிரச்சனையெல்லாம் வராது. இது வந்து இட்லி தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு சாப்பிட்லாம், பழையதுக்கு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட. இந்த பூண்டு குழம்பு வந்து நான் செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.